ஆண்டிக்கோலத்தில் திருச்செந்தூர் வந்த முருகன் என்ன நடக்க போகிறதோ ஜோதிடர் சொன்ன வாக்கு. திருச்செந்தூர் கோயில் முன்புற கடற்கரையில் ஒரு மர்மம். கடல் அறுப்பின் காரணமாக தொடர்ந்து பல அரிய சிலைகள் வெளிச்சம் காண்கின்றன. சமீபத்தில் திடீரென கண்டுபிடிக்கப்பட்ட பழனி முருகன் சிலை பக்தர்களுடைய ஆன்மீக அதிசயமாக மாறி இருக்கிறது. முன்பே திருச்செந்தூர் கடற்கரையில் பைரவர் சிலை, விநாயகர் சிலை மற்றும் முருகன் சிலை என பல்வேறு சின்னங்கள் கடல் அரிப்பினால் வெளிப்பட்டுள்ளன. இவை பக்தர்களிடையே ஆன்மீக உற்சாகத்தை உருவாக்கியவை. அதேபோல் இந்த முறை திருச்செந்தூர் கோயில் முன்புற கடற்கரையில் அதிகாலை நேரத்தில் கடலை நோக்கி பார்த்து கொண்டிருந்த பழனி முருகன் சிலை தென்பட்டது. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். அதிலும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த சிலையின் வெளிப்பாடு அனைவருக்கும் ஆச்சரியத்தையும் ஆன்மீக அன்பையும் தூண்டி இருக்கிறது. பொதுவாக பௌர்ணமி நாளில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படும். ஆனால் தற்போது தொடர்ந்து கடலில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் கடல் அரிப்பின் காரணமாக பழமையான சிலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கோயில் முன்புள்ள ஐயா கோயிலின் பின்புறம் கிடைத்த இந்த அரிய சிலை பழனி முருகனின் ஆண்டி வடிவத்தில் காணப்பட்டதால் பக்தர்களின் மனதை மெய் சிலிர்க்க வைத்திருக்கிறது. கடல் தன்னுள் புதைந்திருந்த வரலாற்றை நாம் மீண்டும் பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. இது மெய்சாட்சி போல உள்ளது என பக்தர்கள் பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். திருச்செந்தூர் கடற்கரையில் தொடர்ந்து அரிய சிலைகள் வெளிப்படுவது பக்தர்களின் ஆன்மீக நம்பிக்கையை மேலும் உறுதி செய்கின்றது. இந்த சிலை கண்டுபிடிப்பு திருச்செந்தூரின் ஆன்மீக வரலாற்றில் மறக்க முடியாத நிகழ்வாக அமையும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.